நேத்து கூட சத்தியமங்கலம் ஜோசியக்காரர்கிட்ட போய் இடம் எடுத்து பார்த்தேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னார். அது சரியா போயிடுது. ஏன்னா அனு, சரி சரி, ஒரு சின்ன கேள்வி. என்ன? கோபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாரும் சந்தேகம் இல்லையே? எதுக்காக அதை கேக்குறேன்னா, கோபாலனும் வெளியூருக்காரன், அவனை பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது. அவன் ஃப்ராடு, கிரிமினல், டேஞ்சர் டயாபாலிக்கு அப்படி இப்படி ஒரு தவறான செய்தி வந்ததுன்னு வையி, அப்ப என்ன செய்வ? நீக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அப்படி எதுவும் செய்தி வராது. ஒரு வேளை ஃப்ராடுன்னு செய்தி வந்தது, புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி, நானும் ஃப்ராட் எடுத்து போறேன். ஓகே. என்ன? அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இரு இரு, என்ன முக்கு வரைக்கும்? ஊரை விட்டா ஓடி போறேன்னு சொல்லு. அது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளியா கிசமாச்சாரம் தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கே சம்மதிச்சுட்டாரா? ஏன் கிருஷ்ணய்யா, என்னை பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா? 90% எடுத்து சொல்லிட்டேன். 10% தான் பேலன்ஸ். பேலன்ஸ் 10%. இந்த பூநூல் சமாச்சாரம் தானே? எஸ் கிருஷ்ணய்யர், நிச்சயமா இதனால பின்னால ஒரு பெரிய பூகமே வெடிக்கும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பானுவ நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணய்யர், எனக்கு என் பிரச்சனை தான் பெருசு. என்ன விடுங்க. டேய், என்ன திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறியடா? ஐயோ, சொன்னா கேளுங்க கிருஷ்ணய்யர், இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். என்ன ஏதோ இஷ்டமில்ல கிருஷ்ணமில்லன்னு சத்தம் வருது? மாப்பிள்ள மறுபடியும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றாரா? எஸ்கேப் பண்ணவே பாத்துட்டு இருக்கான். நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். ஐயர் பொண்ணே பானு, நீ நினைக்கிற மாதிரி நான் புரோகிதம் பண்ற பிராமணன் இல்ல. முடிதிருத்தும் நாவிதன். உன்னை எனக்கு பிடித்திருந்தாலும் நான் விலகி விலகி ஓடி ஒளிந்ததற்கு உண்மையான காரணம் இதுதான். இப்ப நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு பிராமணனுக்கும் நாவிதனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும்? பிரிய மனம் இல்லாமல் பிரியா விட வாங்கிக்கிற பானு, நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஐயரா பிறக்க முயற்சி பண்றேன். இல்லனா கூட நீ நாவிதர் குடும்பத்துல பிறந்துரு. அப்போவாது எப்படியாவது சேர்ந்துருவோம். வரேன். என்ன பிடிக்கலன்னு லெட்டர் எழுதினேன். ஆனா டைரியில முத்தம் கொடுத்தேன். அத்தை பொண்ணுக்குன்னு புடவை வாங்கினேன். அத குறைஞ்ச ரேட்ல வித்துட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு கடைசியில முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, இத்தனை நாளா நான் சொன்னதெல்லாம் போய். பட் திஸ் இஸ் த கரெக்ட் ஃபேக்ட், ட்ரூத், எவ்ரிதிங். இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் தான். இன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்க, நாளை காத்தால தினத்தந்தில பருவ பெண் பானு காதல் தோல்வியால் கயிற்றில் தொங்கினாள், என் நாக்கு இவ்வளவு நீளம் தொங்குற என் போட்டோ வரும். ஐயோ இல்ல, ரயில்வே ட்ராக் வரும், தலை ஒரு பக்கம் முண்டு ஒரு பக்கம், அப்படி ஒரு போட்டோ வரும். இல்ல இல்ல, தயிர் தான், நான் முடிவு பண்ணிட்டேன். வரேன்னா கோபால், எப்போ ஒரு பொண்ணு கிஸ் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாலோ தற்கொலைக்கும் தயங்கவே மாட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? அது சரி, நாளை கல்யாணம் நடக்கும்போது எங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல, அப்போ நான் மேற்படியாளன்னு தெரிஞ்சிடாது? அப்பா அம்மா வந்தா தானே. அது எப்படி? அப்பா அம்மா வராம எப்படி கல்யாணம் நடக்கும்? சோப்பனா 2 கொடுங்க. மாமி, நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மாடா, காலைல வந்து நமஸ்காரம் பண்ணு. மகாராஜா நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ரெடி ஆகி வாங்க. போங்க. எங்க கிருஷ்ணய்ய, நான் எங்க வீட்லயே எங்க அம்மா கால்ல மட்டும்தான் விழுந்திருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா கால்ல நான் விழுந்ததே கிடையாது. இவெல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 250 ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்ல, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு, ஒரு ஜபர்தஸ்த வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மிரளத விட்டுட்டு நீ எல்லாம் மிரளுது. போய் கல்யாண பந்தல அமக்கலப்படுத்தும். மீட்டிங்ல பாருங்க வேலைய. போயா. என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா, நீ முழுகாம இருக்கியா? கிருஷ்ணய்யா, பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுகாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே ஏகதேசமா பார்த்தேன், அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல, வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. சொல்லுங்க. ஏண்டி, இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கே. ஐயோ கிருஷ்ணய்யா, இவ கேரக்டரே சரியில்லை.
நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசாதான் கை வைப்பா. நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சிடலாம். அது எப்படிடா முடியும்? ஐயோ யாரோ வர்றாங்களே, மாடிங்க. கோபால், சங்கடம் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம் அப்பா வெளியே போயிருக்காரு. அம்மா வச்சுதான் கட்டினேன். நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த கையை நீட்டு. இது கட்டிக்கோ. என்ன மாமி? கட்டிக்கோ கோபால். அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட கொடுக்கலான்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட கொடுக்குறேன். கட்டிக்கோ. தேங்க்யூ மாமி. நான் வரேன். ஐயோ, அம்மாதான் அம்மா. அதுக்கு இல்ல, நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டே. நீங்க வெறும் கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டு இருக்கேன். இந்தாங்கோ, இது போட்டுக்கோங்க. இல்ல மாமி, எங்க அம்மா எப்ப வெறும் கழுத்தோட இருக்கிறதா பெட்டர். ஐயோ கோபால், இது பொம்னாட்டி சமாச்சாரம். நீங்க போடுங்க. நான் வரேன். வரேன் கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ? வந்து உன்னையுமே லட்டு திருடியாச்சு. உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேலதான் இருக்கும் போல இருக்கு. கிருஷ்ணய்யா, இது சந்தேக கேஸ். இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. விட்டா நடுவுலயே கிளம்பிடுவா. எதுக்கு இவளை கூடயே வச்சிருக்கணும்? நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. நடா. என்னை யாரு சமாதானப்படுத்த வேண்டாம். நான் யாரு? நான் யாருன்னு மாப்பிள்ளையுடைய தோப்பனார் அது தெரியறதில்ல. மாப்பிள்ளையுடைய தோப்பனார் தெரிஞ்சிருந்தோம். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபிக்குன்னா 1 hour வெயிட் பண்ணணுமா? கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி. காஃபி தானே, இந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. நான் தான் காஃபி குடிச்சிட்டேனே. இருந்தாலும் 1 hour லேட் தானே. ஓகே ஓகே. மாப்பிள்ள மையிட்டுக்கலையா? வேண்டாம். கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி நடங்க காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா? மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. ஏய், நோக்கு என்ன தெரியுமில்ல, சம்பிரதாயம்டா. நடடா. சரி அம்மா வாமா. அம்மா எல்லாம் வரப்படாது. இல்ல எங்க அம்மா வருவா. வேண்டாம். எது? வாமா. கனக சம்பன்னாம் யதோக்த பலதோ பவ நித்யம் தாஸ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா. இமாம் கன்யாம் தாஸ்யாமி. நிறுத்துங்கான. இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன? காஃபி தானே, இந்தாங்க. இது கல்யாண மண்டபமா இல்ல கேடி மடமா? இதுக்குத்தான் என் ஊர்ல என் ஆத்துலயே அந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் நான் சொன்னது. இதோ பாருங்க சம்பந்தி, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அனாவசியமா கூச்சல் போடாதே. என்ன கூச்சல் போடுறேன்னு சொல்றேன்? ஹேண்ட் பேக்ல 5000 வச்சிருந்தேன். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள யாரோ அடிச்சுட்டான். நிச்சயமா இது பொண்ணாத்துக்கார செஞ்ச வேலைதான். கூப்பிடுங்க போலீஸ். இருங்க பிச்சு, மாமிகிட்ட 5000 வாங்கிட்டு. இறங்கு. கேப் மாதிரி நகை அடிச்சுட்டு ஓட பாக்குறியா? எனக்கு அப்பவே தெரியுண்டே. நீ மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை தேடி பிடிச்சு ஒரு கத்தி எடுத்து சடக்கு சடக்கு குத்தி போடுவேன். ஆமா, செக் பண்ணி 5000 அடிச்சு மரியாதை எனக்கு இல்ல போலீஸ் ரோப்பு. சீட்டிங் கேஸுக்கு 6 மாசம் தான். ஆனா நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே, இதுக்கு 6 வருஷம். எது பெட்டர்? எனக்கு 6 மாசமா இல்ல உமக்கு 6 வருஷமா? நல்லா கட்டுங்க. இப்படி வாங்க. வசிஷ்டரும் அருந்ததியும் தெரியறதான்னு பாருங்க. என்னங்க? வசிஷ்டரும் அருந்ததி நட்சத்திரமும் தெரியறதான்னு பாருங்க. தெரியல. தெரியறதுன்னு சொல்லுங்க. அது எப்படி தெரியாம போய் சொல்றது? நான் மாட்டேன். கோபாலா, சாஸ்திரத்துக்கு அப்படித்தான் சொல்லணும். சொல்லு. சரி, தெரியறது. ஆத்தலையும் கேளுங்க. ஏண்டி, நோக்கு அருந்ததி நட்சத்திரம் தெரியறதா? தெரியுது. ஏண்டி மேலேயே பார்க்கல தெரியுதுன்னு சொல்றிய? அப்படித்தான் சொல்லணும். சரி உள்ள நடங்க. கோபாலா, இனிமே தான் வீர விளையாட்டுகளே ஆரம்பம். சரி, வீர விளையாட்டுக்கலாம். நான் பருப்பு தரேன், நீங்க அரிசி தரேடா. எது? பருப்பு எடுத்துக்க, அரிசியை திருப்பி கொடு. வேண்டாம், அவளே எடுத்துக்க சொல்லுங்க. முதல்ல அரிசி கொடுங்க, அப்புறம் தான் பருப்பு. எடுங்க மாப்பிள்ள, முதல்ல அரிசி கொடுங்க. கிருஷ்ணய்யா, எல்லாம் பொம்மை நாட்டிகளா இருக்கா? இந்த வீர விளையாட்டு சரியா வராது. நான் வரேன். உட்காரு. பாடி. ஏதோ பெத்த கடனுக்கு கண்ணால பாக்குற அளவுக்கு அவரு கொடுத்து வச்சிருப்பான். பார்த்தாச்சு, பாடி போறான். பாடி இல்ல, என் மனசு கேட்க மாட்டேங்குது. சாமி, சாமி, கொஞ்சம் வந்துட்டு போங்க சாமி. இந்த கல்யாண மாப்பிள்ளை கிட்ட பெத்த அப்பா அம்மா வந்திருக்காங்க. உள்ள வரலாமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சாமி. மாப்பிள்ளை டோய், மாப்பிள்ளை டோய், மணியான மதராசு மாப்பிள்ளை டோய்.